இன்றைய நாளுக்குரிய வேத பாடம் யோவான் 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம் தொடங்கி 67 முடிய. அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீசர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்களென்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடறலாயிருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலருண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னாரென்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னாரென்றும் ஆதிமுதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார் என்பதே. ஆமேன். விண்ணமுதம் நிகழ்ச்சியை காண்பதற்காக தொலைக்காட்சியின் முன்னே உட்கார்ந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதி, இதை பற்றி நாங்கள் பேசுகிற போது உங்களுடைய மனதிலே பல கேள்விகளை உருவாக்கக்கூடும். ஏனென்றால் பொதுவாக இந்த விண்ணமுத நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள், ஆலயத்திற்கு போகிறவர்கள், ஆலய காரியங்களிலே பங்கு பெறுகிறவர்கள், அல்லது ஆன்மீக வாழ்க்கையிலே கரிசனை கொண்ட மக்கள். நாங்கள் இதை எல்லாவற்றையும் சேர்த்து பொதுவாக சொல்வதாக இருந்தால், நாங்கள் இயேசுவினுடைய சீடர்கள் என்று சொல்லுவோம். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இயேசுனுடைய சீடர்கள். இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதி யோவான் 6ஆம் அதிகாரத்திலே இயேசு தன்னை பின்பற்றி தான் செய்த காரியங்களை எல்லாம் கண்டு அனுபவித்து அவரோடு உரையாடி பேசிய சீடர்களை பார்த்து ஒரு கடினமான கேள்வியை கேட்டார். நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாய் இருக்கிறீர்களா? இந்த கேள்வியை பார்க்கிற போது மிகவும் ஒரு கடினமான ஒரு கேள்வி போல எங்களுக்கு தெரிகிறது. என்றால் இயேசுனுடைய சீடர்கள் எல்லாரும் தாங்கள் செய்து வந்திருந்த வேலைகளை விட்டுவிட்டு இயேசு என்னை பின்பற்றி வாருங்கள் என்று கேட்ட அந்த அழைப்பை முக்கியமாக எடுத்து தங்களுடைய வேலைகளை விட்டு அவரோடு வாழ போன மனிதர்கள். எல்லோரும் வாலிபர்கள். இயேசு ஒரு 30 வயது ஒருவராக இருந்தார். அவரோடு இருந்தவர்களும் கிட்டத்தட்ட அதே வயது உடையவர்களாக இருந்திருப்பார்கள். அவர்களை பொறுத்தவரையிலே வாழ்க்கையின் ஏதோ ஒரு சூழலிலே தாங்கள் இயேசுவை பின்பற்றி போய் அவர் செய்கிற காரியங்களிலே பங்கு பெறுவது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருந்ததினாலே அவர்கள் எந்த தொழிலை செய்து கொண்டு இருந்திருந்தாலும் அதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவோடு வாழ போன மனிதர்கள் தான் இந்த இயேசுனுடைய சீடர்கள். அப்போது அவர்கள் இயேசுவோடு இருந்ததினாலே இயேசு பிரயாணப்பட்டு போன இடங்கள் எல்லாவற்றுக்கும் அவர்களும் போயிருப்பார்கள். இயேசு செய்த செய்திகளை அவர்களும் கேட்டிருப்பார்கள். இயேசு செய்த அற்புதங்களை அவர்கள் கண்ணார கண்டிருப்பார்கள். இப்படி இரவும் பகலும் இயேசுவோடு வாழ்ந்தவர்கள். இப்போது இருக்கின்ற காலப்பகுதி போன்றது அல்ல. அப்போது ஒரு குரு இருந்தால் அந்த குருவோடு சேர்ந்து சீடர்கள் இருப்பார்கள். அந்த சீடர்களுடைய முக்கியமான வேலை அந்த குருவிடத்திலிருந்து புதிய காரியங்களையோ அவர் சொல்லுகிற போதனைகளையோ அடிப்படையாக வைத்து காரியங்களை கற்றுக்கொள்வது, அவர்களை பொறுத்தவரையிலே ஆன்மீக வாழ்க்கையிலே ஒரு முதிர்ச்சியை பெறுவது தான் சீடர்களுடைய பணி. இது இயேசுடைய காலத்திலே இருந்ததல்ல. இந்த எங்களுடைய இந்திய, இலங்கை, தமிழ் கலாச்சார வழிமுறைகளை நாங்கள் பார்த்தாலும் கூட இந்த குரு சீடன் என்ற ஒரு அமைப்பு தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. பழைய காலத்திலே இந்த ஒரு குருவிடத்திலே போய் பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக சீடர்கள் போய் அந்த குருவோடு தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்த சம்பவங்கள் பல நம்முடைய புராணங்களிலே கதைகளிலே இருக்கிறது.
அந்த குரு எல்லா காரியங்களையும் சொல்லிக் கொடுப்பார். விசேஷமாக ஒரு ராஜாவுக்கு ஒரு ஒரு மகன் இருந்தால், அந்த மகன் தகப்பனுக்கு பின்னே ராஜாவாக வருவதாக இருந்தால், அந்த மகனையும் அப்படித்தான் ஒரு குருவோடு வாழ்வதற்காக அனுப்புவார்கள். அந்த குருவின் மூலமாக அது போர் வித்தையாக இருக்கலாம், போர் முறைகளாக இருக்கலாம், அல்லது கல்வியாக இருக்கலாம். எல்லாவற்றையும் அந்த குரு அந்த வாலிபனுக்கு அல்லது அடுத்த ராஜாவாக வருகிறவருக்கு சொல்லிக் கொடுப்பார். அதுதான் இப்போது நாங்கள் பாடசாலைக்கு போகிறோம், அதுக்கு பிறகு காலேஜுக்கு போகிறோம், யூனிவர்சிட்டிக்கு போகிறோம். அப்படி திட்டங்கள் ஒழுங்குமுறைகள் எல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்காது. ஆகவே ஆரம்ப காலத்திலே எப்படி இந்திய இலங்கை கலாச்சாரத்திலே இருந்த ஒழுங்குமுறையோ அதே போல் ஒரு திட்டத்தை தான் நாங்கள் இந்த இடத்திலே காண்கிறோம். ஆகவே இந்த திட்டத்தின்படி இயேசு அவர்களுடைய குரு. இயேசு சொல்லுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த சீடர்கள் கேட்டு கண்டு அதை உணர்ந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அதன் மூலமாக சிந்தனையோ பழக்க வழக்கங்களையோ வளப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போது இந்த பகுதியிலே ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிறது. இந்த யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு 5000 பேருக்கு உணவு கொடுத்ததாக, ஒருவேளை 5000க்கும் அதிகமான பேருக்கு உணவு கொடுத்த ஒரு சம்பவத்தை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். இயேசு செய்த ஒரு அற்புதம் என்று ஒருவேளை நாங்கள் இதை சொல்லுவோம். இயேசு 5000 பேருக்கு உணவு கொடுத்த சம்பவம். இந்த சம்பவம் நடந்து முடிந்தது. அத்தோடு அந்த சம்பவத்தோடு தொடர்பான கலந்துரையாடல்கள் நின்று போய் விடவில்லை. இயேசுவிடத்திலே இலவசமாக உணவை பெற்று உண்ட மக்கள் இயேசுவிடத்திலே இன்னும் ஏதாவது உணவு கிடைக்குமா, அல்லது இயேசு இன்னும் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வாரா என்று பார்ப்பதற்காக காத்திருக்கிறார்கள். அங்குதான் இந்த சீஷர்களுக்கும் இயேசுவுக்கும் அல்லது சீஷர்களுக்கும் அங்கு காத்திருந்த மக்களுக்கும் இடையிலே ஒரு சிக்கல் ஒன்று உருவாகிறது. அங்கிருந்த அத்தனை பேரும் இயேசு இலவசமாக பசியோடு இருந்த மக்களுக்கு உணவு கொடுத்ததைத்தான் முக்கியப்படுத்தி பார்த்தார்கள். ஆனால் இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உணவு கொடுத்தது அல்ல இந்த சம்பவத்தின் முக்கியத்துவம். உணவு என்பது செய்யப்பட்ட ஒரு செயல்பாடு மட்டும்தான். ஆனால் இந்த உணவுக்கு பின்னே ஒரு கருத்து ஒன்று இருக்கிறது. அதாவது இயேசு சொல்லுகிறார், என்னை எடுத்து பார்த்தால் நான் பேசுவது உலக ரீதியாக பசி வருகிற போது நீங்கள் சாப்பிடுகிற உணவை பற்றியது கிடையாது. உண்மையாக நான் உங்களுக்கு பேசுவது நான் தான் உண்மையான ஜீவ அப்பம், உண்மையான உணவு என்று ஒரு கருத்தை சொல்லுகிறார். அவர் சொல்லி அந்த வந்திருந்தவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நான் சிலுவையிலே அறையப்பட போகிறேன், என்னுடைய சரீரம் காயப்படுத்தப்பட போகிறது, என்னை சிலுவையிலே அறைந்து நான் மரணம் அடைய போகிறேன். அதன் நினைவாக உங்களுடைய வாழ்க்கையிலே நான் ஜீவ அப்பம், உண்மையான அப்பம், உயிருள்ள அப்பம், நான் உங்களுக்காக சிந்த போகிற இரத்தம் உண்மையாக உங்களுக்காக நான் சிந்த போகிற உதிரம் என்று ஒரு கருத்தை சொல்கிறார். இது அதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு புரிந்து கொள்வதற்கு கடினமான ஒரு போதனையாக இருந்தது. சாப்பாடு இலகுவான விடயம், ஆனால் அந்த சாப்பாட்டின் மூலம் கொடுக்கப்பட்ட போதனை அவர்களுக்கு கடினமாக இருந்தது. பல சந்தர்ப்பங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அல்லது இயேசுவோடு உறவாட வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ முயற்சிகள் எடுக்கிறோம். நாங்கள் இயேசுவோடு உறவாட நாளாந்த வாழ்க்கையில் எடுக்கின்ற முயற்சிகள் ஒருவேளை வேத படிப்பாக இருக்கலாம், வேதம் வாசிப்பதாக இருக்கலாம், ஜெபிப்பதாக இருக்கலாம், ஆலயத்திற்கு போவதாக இருக்கலாம், காணிக்கை கொடுப்பதாக இருக்கலாம். இப்படி பல காரியங்களை சொல்லலாம். இவையெல்லாம் ஆண்டவரோடு நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கிற போது வைத்து கொள்ள எடுக்கின்ற முயற்சிகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த முயற்சிகளுக்கு பின்னே எங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ எதிர்பார்ப்புகளும் காத்திருக்கின்றன. அதாவது எனக்கு ஒரு தேவை வருகின்ற போது ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். அது பண தேவையாக இருக்கலாம், வேலை பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப கஷ்டமாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். ஆகவே நான்
பின்பற்றுவது என்பது வெறும் ஒரு விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நடக்கின்ற என்னுடைய ஆன்மீக விருத்திக்காக செய்யப்படுகின்ற ஒரு செயல்பாடு என்று சொல்வதிலும் பார்க்க, நான் பின்பற்றுவதன் மூலம் எனக்கு ஆசீர்வாதங்கள் ஆண்டவரிடமிருந்து கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு இருக்கிறது. இந்த நேரத்திலே தான் இயேசுவுக்கும் சீஷர்களுக்கும் எப்படி சிக்கல் உருவானதோ நமக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே உருவாகின்ற சிக்கலும் ஏற்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வருகிறது என்பது நீங்கள் என்னுடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையாக புரிந்து கொள்வதற்கு எடுக்கப்படுகின்ற ஒரு முயற்சி. அதாவது இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்திலே நீங்கள் பணக்காரராக வாழ வேண்டும், அல்லது எல்லா வசதியும் பெற்று வாழ வேண்டும், நல்ல ஒரு வாகனம் வைத்திருக்க வேண்டும், வீடு வைத்திருக்க வேண்டும் என்று சொல்வதிலும் பார்க்க, ஆன்மீக ரீதியாக உறுதியுள்ள மக்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து இயேசு எப்படி தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்காக தியாகம் செய்வதற்கு ஆயத்தமுள்ளவராக இருந்தாரோ அப்படியான தியாக மனப்பான்மை கொண்ட மக்களாக இந்த உலகத்திலே வாழ ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அன்றும் அழைத்தார், இன்றைக்கும் அழைக்கிறார். இந்த செய்தியை கேட்டபோது கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் இயேசுவிடத்திலிருந்து இலவசமாக உணவு கிடைத்ததை எவ்வளவு ஆர்வமாக சந்தோஷமாக வரவேற்றார்களோ, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அதே போல பணி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு சொன்னதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இல்லை. நீங்கள் வேதாகமம் வைத்திருந்தால் இந்த யோவான் 6ஆம் அதிகாரத்திலே இருக்கின்ற இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தால் இந்த விடயம் தெளிவாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பகுதி அல்லது முழு அதிகாரத்தையும் வாசித்து பார்த்தால் இயேசு நம்முடைய வாழ்க்கையை பற்றி பேச ஆரம்பித்ததும் இந்த இயேசுனுடைய செய்தியை கேட்பதற்காக வந்திருந்த 5000கணக்கான மக்கள், இந்த 5000கணக்கான மக்கள் வந்திருந்தார்கள் என்பதற்கு ஆதாரம் 5000 பேருக்கும் அதிகமானவர்கள் அங்கு வந்திருக்கலாம், ஆண்கள் மட்டும் 5000 பேர் இருந்ததாக நாங்கள் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆகவே வைத்துக்கொள்வோமே ஒரு 5000க்கும் அதிகமான பேர் இயேசுடைய செய்தியை கேட்க வந்திருந்தார்கள். செய்தியை கேட்பதிலே எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் நீங்கள் கேட்ட செய்தியின்படி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அங்கிருந்த மக்கள் சொன்ன ஒரு முக்கியமான விடயத்தை யோவான் தெளிவாக சொல்லுகிறார். இது கேட்பதற்கு கடினமான போதனை என்று பலர் அவரை விட்டு விலகி போனார்கள். இந்த அப்பம் சாப்பிடுகிறதுக்கு முதல் கொடுக்கப்பட்ட செய்தியை கேட்க எல்லோரும் ஆர்வமாக இருந்தார்கள், நன்றாக சாப்பிட்டார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த செய்தியின் சிறப்பு செயல்பாடு இருக்க வேண்டும் என்று இயேசு எப்போது சொன்னாரோ அதை கேட்டு நடக்க யாரும் ஆயத்தமாக இல்லை. இப்போது வைத்துக்கொள்வோமே இந்த பகுதியை சுருக்கமாக சொன்னால் அது 5000 பேர் இருக்கிறார்கள். 5000 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்தை விட்டு விலகி 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 போய்விட்டார்கள். இப்போது இயேசுனுடைய சீஷர்கள் 12 பேர் மட்டும் இயேசுவோடு அந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்போதுதான் இயேசு இந்த கடினமான கேள்வியை இயேசுனுடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறார். நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாய் இருக்கிறீர்களா? நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாய் இருக்கிறீர்களா? இந்த கேள்வியை நேரடியாக இயேசு தன்னுடைய சீடரை பார்த்து கேட்கிறார். ஒருவேளை நம்மை பார்த்தும் ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்வி நமக்கு தருகின்ற சவால் என்னவென்றால், நீங்கள் கிறிஸ்துவின் செய்தியை கேட்கிறவர்கள் கிறிஸ்துவாக வாழ அழைக்கப்படுகிறீர்கள். கிறிஸ்துவை போல இந்த உலகத்திலே வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பல நேரங்களிலே இந்த போதனை நமக்கு கடினமான போதனையாக இருந்து விடுகிறது. ஆகவே இந்த செய்தியை கேட்கின்ற உங்கள் முன்னே வைக்கப்படுகின்ற கேள்வி, இயேசு நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்வி, நீங்களும் என்னை விட்டு போக மனதாய் இருக்கிறீர்களா? அதற்கு நாங்கள் தான் மறுமொழி கண்டுபிடிக்க வேண்டும். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அருளினால் நிரப்பி